மிதுன ராசிக்காரங்களுக்கு வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபத்தை நிறைய கொடுக்கும். நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா நீங்க பேசணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு வீண் பகை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கப்படும். உங்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்வு பெறும். என்ன பேசணும்னு தெரியாமலே பேசி சில நல்ல வாய்ப்புகளை நம்மளே கெடுத்துக்கிடுவோம். அதை மட்டும் கவனமாக இருக்கணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம் அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்க நிதானமான போக்கை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக வெற்றி அமையக்கூடியதாக இருக்கும். இந்த செவ்வாயுடைய 9ஆம் பார்வை எங்க விழுகிறது அப்படின்னா கும்ப ராசியில விழுகிறது. இந்த கும்ப ராசியில ஆல்ரெடி உங்களுக்கு சனியும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த சனி ராகுவை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயங்கள் கிடையாது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி. மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகிறது? இந்த ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் ரிலீஸ் ஆகி கடக ராசி 2வது ராசிக்கு செவ்வாய் பயணம் செய்ய போகிறார். செவ்வாய் ராசியில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் இருப்பதும் ஏதேனும் ஒரு வழியில கொஞ்சம் தொந்தரவு தொலைகளை தான் தரும். என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபத்தை நிறைய கொடுக்கும். உஷ்ண சம்பந்தமான உடல் ரீதியான சில பிரச்சனை தொந்தரவு தொல்லைகளை உடம்புல தரும். இந்த உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப நற்பலனை செய்யும். நண்பர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமா நீங்க பேசணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு வீண் பகை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கப்படும். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல போய் இருந்துட்டு எங்க பாக்குறாங்க அப்படின்னா 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்க போறாங்க. 5ஆம் இடத்தில் செவ்வாய் பார்ப்பது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்களை தீர்க்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். அதுவும் குலதெய்வ கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு உங்களால் முடிந்த உதவி நீங்க செய்யலாம். இப்போ கோயில் கட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா பாலடைஞ்சு போய் கிடந்து செய்யுங்க. குலதெய்வத்தோட கோவில் எடுத்து பார்க்க யாரும் இல்லாம இருந்தாங்க. இப்ப நானும் என் நண்பர்கள் சேர்ந்து நாங்க செய்ய போறோம். அந்த மாதிரி பாக்கியங்களை சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க எங்க பெரியவங்க எடுத்து செய்யறாங்க, எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்ய போறோம். இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த செவ்வாய் பயிற்சி தூண்டும். அந்த மாதிரி கோவில் கட்டுமான பணிகளுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்வு பெறும். அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மை. அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே இந்த வாக்குஸ்தானத்துக்கு போகக்கூடிய செவ்வாய் தான். என்ன பேசணும்னு தெரியாமலே பேசி சில நல்ல வாய்ப்புகளை நம்மளே கெடுத்துக்கிடுவோம். அதை மட்டும் கவனமாக இருக்கணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நிதானமான போக்கை நீங்க கடைபிடிச்சீங்கனாலே இந்த 2 மாத காலங்கள், ஒரு 61 நாட்கள் எந்த அளவுக்கு நீங்க நிதானமான போக்கை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக வெற்றி அமையக்கூடியதாக இருக்கும். இந்த செவ்வாயுடைய பார்வை அடுத்து எங்க விழுகிறது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மகர ராசியை செவ்வாய் பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மண் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றியை தரும். வழக்கு இல்லாதவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அப்ப டாக்குமெண்ட்ஸ், ஒரு சொத்தை வாங்க போறோம் அப்படின்னா மலிவா தரானே அப்படின்னு சொல்லிட்டு டகார்னு போய் அதுல நீங்க விழுந்துடக்கூடாது. அந்த சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்கா? இப்ப 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்க போறோம், ஒரு 5000 10,000 கொடுத்து ஒரு வழக்கறிஞரை கொண்டு காட்டி என்ஓசி வாங்கிறது பெட்ரு. ஒரு விஓ கொண்டு காட்டி இந்த சர்வே நம்பர் இதுதானா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிறது பெட்ரு. இதை நீங்க செய்யாம ரொம்ப மலிவா தர்றாங்களே அப்படின்னு சொல்றீங்க போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மண் சம்பந்தமான விலங்குகள் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்க பின்னாடி துரத்திட்டே வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஏன்டா அந்த இடத்த போய் வாங்கணும், சும்மா கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி விஷயங்களை தரும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்க நடந்து கொள்வது நல்லது. அடுத்து 9ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். தந்தை சார்ந்த விஷயங்களில்
உடல் ஆரோக்கியம், தந்தைக்கு இருந்து உங்களுக்கு பாகமாக கிடைக்கக்கூடிய சொத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் தீரும். சகோதரருக்குள்ள ரொம்ப நாளா சொத்து பிரிச்சுக்கலங்க, எங்க அப்பா பிரிச்சு கொடுத்தாரு, இன்னும் நாங்க பத்திரம் பதிஞ்சுக்கல, பட்டா மாத்திக்கல, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த 2 மாத காலத்துக்குள்ள நீங்க செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும். இந்த செவ்வாயுடைய 9ஆம் பார்வை எங்க விழுகிறது அப்படின்னா கும்ப ராசியில விழுகிறது. இந்த கும்ப ராசியில ஆல்ரெடி உங்களுக்கு சனியும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த சனி ராகுவை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயங்கள் கிடையாது. சனி ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. தந்தை சார்ந்த உறவுகள், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா தந்தைக்கான பெரிய மருத்துவ செலவுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். தந்தையை வானத்துல உட்கார வச்சுட்டு இரவு நேர பயணங்களை நீங்க எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதை கொஞ்சம் நீங்க பார்த்து கவனமா இருந்துக்கங்க. மிதுன ராசிக்காரங்க, புதன் உங்களுடைய ராசிநாதன். உங்க ராசிநாதனுக்கு பகைவனான செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு விலகுவது கட்டாயம் நல்லது. உங்களுடைய வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் ரத்த கொதிப்பு, பிபி கண்ட்ரோல்ல இல்லாதவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். அந்த விஷயங்களை வந்து செய்யும். நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள், உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போகிறார். உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் விலக போகிறார். அப்ப குரு உங்கள் ராசிக்கு வருவதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாள்ல முள்ளரும்பு மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்றது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். இந்த மிதுன ராசியில இருக்கிற மிருகசீட நட்சத்திரக்காரங்க செவ்வாயுடைய நட்சத்திரம், அது புதனுடைய வீட்டுக்கு பகை இருக்கிறதால மாமனார், மைத்துனர், இளைய சகோதரர், இந்த மாதிரி விஷயங்களால சில தொல்லைகள் தரும். அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்து அந்த ராசியில இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம். ராகுவும் செவ்வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம குணாதிசயங்கள் உள்ளவங்க தான். புதனுக்கு ராகு பெரிய பகைவன் கிடையாது. அதனால புதனுடைய நட்சத்திர ராசியில இருக்கக்கூடிய ராகுவின் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய தீவினைகள் எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த குரு பயிற்சியை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா கையாட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. குரு வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பு, வேலை செய்யற இடத்தை விட்டு உங்களுக்கு மாறுதல், இந்த மாதிரியான செயல் விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். அதுல மேலதிகாரிகள் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது அப்படின்றது. அடுத்து புனர்பூஷம் 1, 2, 3 இந்த 3 பாதங்களுமே உங்களுக்கு மிதுனத்துல. புனர்பூஷம் குருவுடையது. குருவுடைய நட்சத்திரத்துல தான் இப்ப செவ்வாய் இருக்கிறார். அவர் அதுல இருந்து விலகியும் அடுத்து குருவுடைய புனர்பூஷம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறதோட தான் கடகராசியில தொட போறாங்க. செவ்வாய் குரு பெரிய பகைவர்கள் கிடையாது, நண்பர்கள் தான். செவ்வாய் குருவால எந்த ஒரு பகை விஷயம் இல்லை அப்படிங்கிறதால புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல யோகமான பலனையே செய்யும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை அடையும். உயர்கல்வியில இடம் வேண்டி அலைஞ்சவங்களுக்கு இடம் கிடைக்கும். மருத்துவ கல்லூரி முயற்சி பண்றவங்களுக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உருவாக்கும். உங்களுக்கு மேலும் ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் ஜோதிடரின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிவு செய்து கொள்ளலாம் அல்லது நேரில் அணுகலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படியே உங்களுடைய நற்பலன்கள் வந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.